வெல்கம் டு போடி RJ Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு பொடி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்லா காய வச்ச கொள்ளுவை ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். அதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா அது உப்பி வரணும். அந்த நம்ம கொள்ளெல்லாம் அப்படியே உப்பும் உங்களுக்கு உள்ள இந்த மாதிரி நல்லா கலர் பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சு, கோல்டன் கலரில். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. 1/4 கிலோ கொள்ளுக்கு உங்களுக்கு 100 கிராம் உளுத்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். இதுதான் அளவு உங்களுக்கு. இப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு தட்டில் போட்டு ஆற போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு பொரியணும். அது நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் அதையே போட்டுக்கலாம். அதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாக தூள்லே போட்டுக்கலாம். இப்போ நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயம் போட்டால் உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், அது நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதையும் எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 100 கிராம் 100 இல்லை 125 கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லாயிருக்கும். அதை வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். கருப்பு உளுந்துன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நமக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து அதே மாதிரி காய போட்டு ஒரு 1/2 hour வெயிலில் காய வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் கடாயில். அதுவும் நல்லா பாருங்கள், கலர் சேஞ்ச் வருது. சேஞ்ச் ஆகி வரும்போது இந்த மாதிரி நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 1/4 கிலோ கொள்ளுக்கு 150 கிராம் நீங்கள் உளுந்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு பவுடர். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க போதும். ஜீரகம் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாசத்துக்கு அப்படி தான். கொள்ளு நமக்கு ஹீட்டுனால நம்ம ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அது நம்மளுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும். அது ரோஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் மிளகை போட்டு இதே மாதிரி நம்ம இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுவும் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதையும் நம்ம தட்டில் கொட்டிக்கி ஆற விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு 1-2 தட்டின பூண்டு ஒரு 20 பல் இருந்தால் லேசாக 1-2 தட்டி இந்த மாதிரி நம்ம கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா ஒட்டிக்கும் கடாயில், அதனால தான் நம்ம எண்ணெயை ஊற்றுறோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 பிடி கருவேப்பிலையும் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் உங்களுக்கு கொள்ளு பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆனதும் அது தனியாக ஒரு தட்டில் நம்ம ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிளகா வத்தலை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். குச்சி வத்தலை ஒரு 10, குண்டு வத்தலை ஒரு 5. நமக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது தேவையான உப்பு போட்டுக்கலாம். வத்தலை நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 புரட்டு போட்டினா போதும். சூடு ஏறினாலே போதும் நமக்கு வத்தல். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வத்தலையும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிறத போட்டு நம்ம நல்லா ஒரு திப்பியாக இருக்கிற அளவுக்கு, அதாவது குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த பவுடர் வந்து உங்களுக்கு இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா, இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொள்ளு பொடி வந்து நம்ம பருப்பு பொடியை விட சூப்பராகவே இருக்குங்க. ஒருத்தர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்ச கொள்ளு பொடியை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 இல்லாட்டி 3 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.